பகவானால் உபதேசிக்கப்பட்டு தர்மத்தை எல்லாம் உணர்ந்த வேத வியாசர் 700 ஸ்லோகங்களில் தொகுத்து கூறினார். கீதையை எழுதி வைத்த வேத வியாசர், கீதையை கேட்ட அர்ஜுனன், கீதையை உபதேசித்த பகவான், மூவருக்கும் கிருஷ்ணன் என்ற பெயர் பொதுவாய் அமைந்தது அவர்கள் ஒற்றுமையை காட்டுகின்றது. பகவத்கீதையில் முதல் ஸ்லோகத்தின் பொருள், பெரியவர்கள் தவம் செய்த புண்ணிய பூமியாதலில் யுத்தத்தின் முடிவில் தருமம் ஜெயிக்கும் என்பது உணர்த்தப்படுகின்றது. தருமம், வீரியம், பலம், ஞானம், வைராக்கியம் முதலிய நற்குணங்கள் நிறைந்த ஐவர் பஞ்ச பாண்டவர் குருட்சேத்திரத்தில் அன்று நடந்த போர் போலவே பக்தனது தேகமாகிய கஷேத்திரத்தில் நற்குணங்களும் தீய குணங்களுக்கும் என்றும் போர் நிகழ்கின்ற மமகாரத்தால் அகக்கண் குருடாகிய ஜீவன் ஞானக்கண் பெற்ற குருவை நோக்கி இந்த யுத்தத்தில் போக்கு எறிய விரும்புகிறார் என்பது உட்கருத்து. எக்கருத்தே ஆயினும் இறுதியில் ஜெயித்தது தருமம். வெற்றி 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 பகவானார். ஆதலில் வெற்றி கூறுமின், வெற்றி கூறுமின், வெற்றி கூறு. தர்மம் வெல்லும் என்பதற்கோ திருக்காட்சி. தெய்வத்தின் சாட்சி. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே என்பது தர்ம பூமி மட்டுமல்ல, தமிழகத்திலும் தர்மம் வெல்லும். காரணம், ஜெய ஆண்டு. வெற்றி கூறுமின், வெற்றி கூறுமின், வெற்றி கூறுமின். ஸ்ரீ ருக்மணி சமேத ஸ்ரீ வெங்கட கிருஷ்ண சுவாமினே நமः. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவர முனையே நமः. மூலம் ஸ்ரீ வெங்கட கிருஷ்ணன் ருக்மிணி பிராட்டியுடன் மற்றும் ஸ்ரீ பலராமன், ஸ்ரீ சாத்யகி, ஸ்ரீ அனிருத்தன், ஸ்ரீ பிரத்யும்மனன் ஆகியவர்களுடன் கிழக்கு திசை நோக்கி நின்று அருளும் திருக்கோலம். உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி.
தாயா ஸ்ரீ வேதவல்லி தாயா. விமானம் ஆனந்த விமானம், பிரணவ விமானம், புஷ்ப விமானம், சேஷ விமானம், தெய்வீக விமானம். தீர்த்தம் கைரவணி, அல்லிக்கேணி. காட்சி கண்டவர்கள் அத்ரி, மதுமா, சப்தரோமர், பிருகு, ஜாஜலி என்ற மகரிஷிகளும் சுமதிராஜன். அத்ரி மகரிஷி தவத்திற்கு திருக்காட்சி பொழிந்தருளியவர் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி. மதுமான் மகரிஷி தவத்திற்கு திருக்காட்சி பொழிந்தருளியவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. சப்தரோம மகரிஷி தவத்திற்கு திருக்காட்சி பொழிந்தருளியவர் ஸ்ரீ கஜேந்திர பரதர். பிருகு மகரிஷி தவத்திற்கு தாயா ஸ்ரீ வேதவல்லி. சுமதிராஜனின் தவத்திற்கு திருக்காட்சி பொழிந்தருளியவர் ஸ்ரீ வெங்கட கிருஷ்ணன். மங்களாசாசனம் ஸ்ரீ பேயாழ்வார், ஸ்ரீ திருமழிசையாழ்வார், ஸ்ரீ திருமங்கையாழ்வார். பரதனும் தம்பி சத்துருக்கணனும் இலக்குமனோடு மைதிலியம் இரவு நன் பகலும் துதி செய்ய நின்னை ராவணாந்தகனயம்மானை. புறவமே கமழும் குளிர்பொழிலூடு குயிலொடு மயில்கள் நின்னால இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லிக்கேணிக் கண்டேனே. திருவல்லிக்கேணியிலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமான் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமான். அவன் கண்ணன் அல்லவா? ஆகினாலே அவனை ஒரு 4-5 பாசுரங்களாலே இந்த வெற்பெரு விழவும் என்கிற இந்த திருமொழியிலே 5 பாசுரங்கள் வெற்பெரு விழவும் என்று சொன்ன முதல் பாசுரம், அதற்கு பிறகு 3, 4, 5, 6 ஆகிய பாசுரங்களிலேயும் அந்த எம்பெருமானை போற்றி பரவினார் திருமங்கை ஆழ்வார். முதல் பாசுரத்திலேயே பற்றலர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை என்று அந்த தேரின் முன்னாலே எழுந்தருளியிருந்த பார்த்த சாரதியான கண்ணனை சொன்னவர் உடனே சிற்றவை பணியால் முடிதுறந்தானை என ராமபிரானையன் சொன்னார். ஏனென்றால் அந்த கண்ணனே என்றோ முன்னால் ராமபிரானாக அவதரித்தவன் என்கின்ற காரணத்தினாலே. இப்பொழுது இந்த 7வது பாசுரத்திலே இந்த திருவல்லிக்கேணியிலே தனி சந்நிதியிலே எழுந்தருளியிருக்கின்ற ராமபிரானையே போற்றி பாடுகின்றார். இங்கே திருவல்லிக்கேணியிலே கண்ணபிரான் எப்படி தன்னுடைய குடும்பத்தோடு, அதாவது தமையனான பலராமன், தம்பியான சாத்தியகி, பிள்ளையான பிரத்யும்னன், பேரனான அனிருத்தன் ஆகிய 5வரோடு எழுந்தருளியிருக்கிறானோ அதேபோல ராமபிரானும் கூட தன்னுடைய குடும்பத்தோடு எழுந்தருளியிருக்கின்றான். அதைத்தான் இந்த பாசுரத்திலே திருமங்கையாழ்வார் பரதனும் தம்பி சத்துருக்கணனும் இலக்குமனோடு மைதிலியும் என்று பரதன், சத்ருக்னன், இலக்குமணன், மைதிலி என்கிற சீதா பிராட்டி ஆகிய 4வரையும் சொல்லி அங்கே எழுந்தருளியிருக்கின்ற அந்த எம்பெருமானை ராவணாந்தகன எம்மானை என்று ராவணனை அழித்தவனான எம்பெருமான் என்கிறார். அந்த சன்னதிக்கு எதிரே திருவடி ஹனுமானும் எழுந்தருளியிருக்கிறார். இப்படி குடும்பத்தோடு எழுந்தருளியிருக்கின்ற சக்கரவர்த்தி திருமகனை போற்றுகின்ற திருமங்கையாழ்வார் பின்னடிகளிலே அந்த திருவல்லிக்கேணியினுடைய ஒரு தனி பெருமையை சொல்லுகிறார். இங்கே என்ன பெருமை என்றால்,
அந்த குரவமே கமழும் குளிர் பொழிலூடு குயிலொடு மயில்கள் நின்றாலாம். திருமங்கையாழ்வார் எழுந்தருளின காலத்திலே இங்கே ஒரே அடர்ந்த காடாயிருந்ததாம் இந்த பிருந்தாரண்யம் என்கிற திருவல்லிக்கேணி என்கிற க்ஷேத்திரம். ஆயினாலே இங்கே எங்கும் பொழில்கள், அந்த பொழில்களிலே குயில்கள் கூவ மயில்கள் ஆட என்று இயற்கை காட்சிகள் மிக அற்புதமாக இருந்தது. அந்த சமயத்திலே அந்த மரங்களினுடைய அடர்த்தி காரணமாக சூரியனுடைய கிரணங்கள் இங்கே திருவல்லிக்கேணிக்கு உள்ளே நுழையவே முடியவில்லையாம். அப்படி இருந்ததாம் இந்த திருக்கோயில். அதைத்தான் குரவமே கமழும் குளிர் பொழிலூடு குயிலோடு மயில்கள் நின்றாலா இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா. இரவியின் கதிர்கள், சூரியனுடைய கதிர்கள் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு மரங்களினுடைய நெருக்கம் அப்படி அமைந்திருந்தது. அப்படிப்பட்ட திருவல்லிக்கேணியிலே நான் ராமபிரானை சேவித்தேன், திருவல்லிக்கேணி கண்டேனே என்று ராமபிரானை சேவித்தேன் என்கிறார். ஆஹா, எம்பெருமானுடைய சௌலபியம் என்பதற்கு கண்ணபிரான் எடுத்துக்காட்டு என்னால் சௌசீல்யம் என்பதற்கு ராமபிரான் எடுத்துக்காட்டு அல்லவா? ஆகையினாலே அந்த ராமபிரானை இந்த திருக்கோயிலிலே நான் கண்டேனென்னு திருமங்கையாழ்வார் அருளி செய்கிறார். பரம்பொருள் ஸ்ரீ மகாவிஷ்ணு அமர்ந்த திருக்கோலத்தில் சகல உலகங்களை அவ்வுலக இயக்க காரணிகளான தேவர்களை அதி தேவதைகளையும் படைக்க எண்ணிய மாத்திரத்தில் எழுந்து நின்றார். அந்த அளவிலேயே அனைத்தும் படைக்கப்பட்டு விட்டன. இந்த இயக்கம் தொடர்ந்து முறை வழுவாது செயல்பட அரிதுயில் திருக்கோலத்தில் சயனித்து அனைத்தையும் நிர்வகித்துக் கொண்டே அரிதுயிலில் உள்ளார். 108 திவ்ய தேசங்களில் நின்ற திருக்கோலத்தில் எம்பெருமான் எழுந்தருளியுள்ள திருத்தலங்களின் எண்ணிக்கையே அதிகமாக நின்றது 67 திருக்கோலங்கள். கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் 39, மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலம் 12, தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலம் 14, வடக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் 2. இதே போன்று அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ள திருத்தலங்களின் எண்ணிக்கை 17. கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம் 13, மேற்கு நோக்கி 3, தெற்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம் ஏதுமில்லை. வடக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம் 1. இதே போன்று சயன திருக்கோல திருத்தலங்கள் 24. ஒரே சந்நிதியில் நின்ற, இருந்த, கிடந்த என்ற 3 திருக்கோலமும் அமைந்துள்ளது. அவ்வாறு அமைந்த திருத்தலங்கள் பல உள்ளன. உதாரணத்திற்கு திருநீர்மலை, திருக்கோட்டியூர், மதுரை கூடலழகர், திருவல்லிக்கேணி போன்றவைகள் ஆகும். திருவல்லிக்கேணி திருத்தலத்திலே நின்ற திருக்கோலத்தில் மூலவர் பெருமாளார் அருள்மிகு ஸ்ரீ ருக்மணி சமேத ஸ்ரீ வெங்கடகிருஷ்ண பகவான் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். உற்சவ பெருமானாக பார்த்தனுக்கு சாரதியாக அமைந்த அருள்மிகு பார்த்தசாரதி, பாவத்தை போக்குகின்ற பகவான் அருள்மிகு பார்த்தசாரதி,
பதக முதலை வாய்ப்பட்ட களிர் கதறி கைக்கு என் கண்ணா கண்ணா என்ன உதுவ புள்ளூர்ந்து அங்கு உரு துயிர் தீர்த்த அதகன் வந்து அப்பூச்சி காட்டுகள் இன்னே பாசுரம் எண்ணத்தில் பதித்த பாசுரம். ஸ்ரீ பெரியாழ்வார் கஜேந்திர மோட்சம் தனை பாசுரமாக பதிவு செய்கின்றார். தெய்வீகம் என்பது ஒரு தடாகம். அதில் மலர்ந்துள்ளன பக்தி மலர்கள். அவைகள் பகவானுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டியவை. அந்த புஷ்ப கைங்கரியத்தை செய்து கொண்டிருந்தது ஒரு ஜீவன். சம்சார பந்தம், அதாவது வாழ்க்கை சூழ்நிலை, அது வருகிறது முதலை வடிவாக. பக்தி பாதையில் பயணிக்க விடாமல் பந்தம், சொந்தம், பாசம், ஆசை போன்றவைகளால் பற்றி இழுக்கின்றது. இதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி இறைவனிடம் முறையிடுவது ஒன்றே. அந்த முறையீட்டிலும் பரிபூரணமான சரணாகதி அமைந்திருத்தல் வேண்டும். சரணம் புகுந்தவரை காத்தருள்பவன் பகவான். வருவான் அவன், அருள் தருவான் அவன். உலகில் பிறந்த அனைவருக்கும் பொதுவானவை இவைகள். இதை ஒரு தெய்வீக திருக்காட்சியாக அமைக்கின்றது கஜேந்திர மோட்சம் என்ற நிகழ்வு. துரியோதனன் சபையிலே பாஞ்சாலியான திரௌபதியின் துகில் உரியும் திருக்காட்சி. நாமங்கள் பலவற்றால் அழைக்கின்றாள் பகவானை திரௌபதி. ஆனால் தன் பலத்தை நம்புகிறாள் மாயையின் வசப்பட்ட திரௌபதி. அந்த பலமும் நம்பிக்கையும் அற்றுப்போன போதே பூரண சரணாகதியுடன் கோவிந்தா என்று கதறுகிறாள். அதன் பின்னர் அமைந்ததே வஸ்திராபரணம் வழங்கிய ஆடல். கஜேந்திர மோட்ச சம்பவத்தில் முதலையிடம் சிக்கிய யானை பகவானின் பல திருநாமங்களால் விடுக்கவில்லை அழைப்பு. அனைத்து திருநாமங்களுக்கும் எது மூலமோ, எந்த திருநாமமோ அந்த திருநாமமே இந்த இடத்தில் ஒலித்தது. கஜேந்திரன் அழைத்த திருநாமம் ஆதி மூலமே. ஆதியான வானவர்க்கும் அண்டமாய், அப்புறத்து ஆதியான வானவர்க்கும் ஆதியான ஆதினி. ஆதியான வானவாணர் அந்த காலம் நீ உரைச்சி, ஆதியான காலம் நின்னை யாவர் காண வல்லிரே. ஆதியான காலம் நின்னை யாவர் காண வல்லரே என்கின்றார் திருமழிசை ஆழ்வார். உம்பரால் அறியலாக ஒளியுளார் ஆணைக்கார் செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார் என்கிறார் தொண்டரடி பொழி ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் பல திருத்தலங்களில் பாசுரங்களை பதிவு செய்திருக்கின்றார். அந்த பாசுரங்களை சிந்திக்கின்ற பொழுது அந்த பாசுரங்களிலே பதிவு செய்த வார்த்தைகளிலே யானை 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 என்றே
சிந்தையிலே தொனிக்கிறது ஓர் ஒலி. சீரானை போரானை காரானை பாய்ந்தானை மேந்தானை தோய்ந்தானை காய்ந்தானை கிடந்தானை படர்ந்தானை கடந்தானை வஞ்சித்தானை மெய்வித்தானை நின்றானை வல்லானை கொத்தானை எம்மானை பறித்தானை உரைகின்றானை பெருகினானை எண்ணானை புகழினானை கண்ணானை அடியினானை விண்டானை கண்டானை வாரணம் கொள் இடர்கடிந்த மாலை நீல மரகதத்தில் முதலை தனி மாமுரன் தீர அன்று முதுநீர் தடத்து செங்கன் வேழம் உய்ய. என்னே அற்புதம் என்னே அற்புதம். பெரியானை உரியானை உடையானை அரியானை கரியானை விரலாடி விசைத்தானை என்ன யுகந்தானை அந்த பெருமானை ஜோதியாகி எல்லா உலகமும் தொழும் ஆதிமூர்த்தியே திருவல்லிக்கேணி திருத்தலத்திலே அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலிலே 6ஆம் நாள் உற்சவத்தின் இரவு கஜ வாகனத்திலே பகவான் எழுந்தருளி சேவை சாதித் தருகின்றார். என்னே மங்கையின் மாண்பு எம்மானே அம்மானே எம்பிரானே கைமானை மதையானை இடத்தீர்த்த கார் முகிலை மிக்கானை புக்கானை தக்கானை கம்பமா களிர் அஞ்சி கலங்க ஓர் கொம்பு கொண்ட குறை கடல் கூத்தனை எம்பெருமான் திறத்தில் ஈடுபடாத எந்த அவயங்களும் இந்த மாநில ஜன்மத்தில் பயனற்றவை. மெய்யானை மெய்ய மலையானை சங்கேந்தும் கையானை அணை ஆணை பெம்மானை தூயானை தூய மறையானை மேயானை அமுதுண்ட வாயானை தக்கணக்கு மிக்கானை தொடர்கிணியானை கோமானை சிறியானை நே திருமங்கை ஆழ்வாரின் திருப்பாசுரங்களிலே பதிந்திருக்கின்ற திரு வார்த்தைகள் பிடிசேர் களிரளித்த பேராளா என்கிறார் பொய்கையாழ்வார். வாரணத்தை மறுப்புசிர்த்த பிரான் என் மாதவனோ என்கிறார் ஸ்ரீ நம்மாழ்வார். நம்மாழ்வாரும் யானை குறித்து பதிவு செய்கிறார். அம்மானை அமரர் பிரானை பெரியானை பிரமனை முன் படைத்தானை நாகத்தனையான் உடையவர் எம்பெருமானார். ஸ்ரீபாஷ்யகாரர் கோயில் அண்ணன் திருப்பாவை ஜீயர் ஸ்ரீ ராமானுஜ முனிவரின் நூற்றந்தாதி முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடினும் கனியார் மனம் கண்ண மங்கை நின்றானை கலை பரவும் தனியானையை தன் தமிழ் செய்து நீலன் தனக்கு உலகில் இனியானது எங்கள் ராமானுசனை வந்தை தினமே. என்னே அடியவருடைய பெருமை ஆச்சாரியனுடைய பெருமை அத்துணைக்கும் ஒரு துணையாக உற்ற துணையாக உணர்வளிக்கும் விதமாக ஓந்தளிக்கின்றான் கஜ வாகனத்தின் மீது அருள் மிகு பார்த்த சாரதி சுவாமி. விற்பரு விழவும் கஞ்சனும் மல்லும்
வேழமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமறிச் செய்து சிவனொரு துயர் களை தேவை பற்றலர் கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றான் செற்றவை பணியால் முடி துறந்தான் திருவல்லிக்கேணி கண்டே. ஸ்ரீ திருமங்கையாழ்வார் பாசு. திருவல்லிக்கேணி திருத்தல திருக்கோயில் ஓர் குடும்ப கோயில். சொந்த பந்தங்கள் பார்த்தசாரதியான வெங்கட கிருஷ்ணன் கீதாச்சாரி பார்த்தன் தன் தேர் முன் நின்றான். என்னே நின்றான்? எதற்கு நின்றான்? தர்மம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக. பாராளுகின்ற பகவான் தேராளனானான் தர்மத்தை நிலைநாட்ட. பேராளன் 1000 பேருடைய வாழன் பின்னைக்கு மணவாளன். பக்தியால் பெற்றாரே பக்தர், அவர்தாம் அவனை பெற்றாலும். தானே தனித்தோன்றல் பார்க்கடல் நாதன், அவனே தானே திருவல்லிக்கேணியிலே பிரம்மோற்சவத்திலே யதோற்சவமாக நாரணன் நாதன் வேதமயன் பரிபூரணன் பூ மகள் கேள்வன். அவன் பூமிக்கு வந்த காரணம் இந்த தேரில் அமர்ந்து திருவுலா நடத்த அல்ல, வடம் பிடித்த பக்தர்களுக்கு தம் உள்ளத்தில் இடம் கொடுத்து ஏற்றம் தந்தருள. கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம் தொண்டீர்கள் தொழுமின். தேரினிலே பகவான், அவனை நினைமின் நினைமின். ஓர் 1000 உலகேழளிக்கும் பேராயிரம் கொண்டது ஓர் வீடுடை. அந்த நாராயணன் நங்கள் பிரான் சரணமாகும் தனதால் அடைந்தவர்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திரு தேரினில். தேரின் இதயத்திலே பகவான், பகவானின் இதயத்திலே தாயார். ஆடி ஆடி பக்தர்களை நாடி நாடி தேரில் வருகிறான் பகவான். பக்தனே, ஓடி ஓடி நீ உழல்வது என்ன? ஓய்ந்திரு மனமே, பகவான் பக்கம் சாய்ந்திரு மனமே. வடம் எனும் கயிற்றால் கட்டுண்டு உருளுகின்றது தேர். பக்தி எனும் கயிற்றாலும் பக்தர்களுக்காக கட்டுண்டு பவனி வருகிறான் பகவான். ஆனால் மனிதன் எதனால் கட்டுண்டு இருப்பான்? தன் ஊழ் பிணையம். மனிதன் எதனால் முக்தி பெறுவான்? இப்பிறவியில் மேற்கொள்ளும் முயற்சியால். இறைவன் தனது மாயையினால் அனைத்து உயிர்களையும் விசை பொம்மைகளாக ஆட்டுவிக்கிறார். அதைத்தான் அற்புதமாக தெரிவிக்கிறது அற்புதமான கீதை. ஈஸ்வரக சர்வபூதானா அத்தியாயம் 18 ஸ்லோகம் 61. சர்வபூதானாம் என்பதால் பகவான் அனைத்து உயிர்களிடத்தும் இருப்பான் என்பது தெளிவாகிறது. எனவே பகவான் எறும்பிலும் பசுவிலும்
ஏன் கொசுவிலும் கூட இருக்கின்றான். ஆனால் எவனது உள்ளம் தூய்மையாக உள்ளதோ அங்கு பகவான் நன்கு ஒளிர்வான். எத்திர ரூட்டான் என்பது ஸ்லோகத்தின் வாக்கு. இறைவன் மாயையின் வாயிலாக அனைத்து உயிர்களையும் சம்சாரம் எனும், அதாவது வாழ்க்கை எனும் எந்திரத்தில் இட்டு துவற்றுகின்றான். தேர் சக்கரங்கள் சுழல்வதைப் போல எந்திரத்தில் சிக்கிய எறும்போ புழுவோ அந்த சக்கரத்தின் ஊடே சிக்கிச் சுழல்வதைப் போல் உயிர்களும் மாயை எனும் சக்கரத்தில் சிக்கிச் சுழல்கின்றன. அடுத்த பதம் மாயையா. இறைவன் சம்சார சக்கரத்தினை சுழற்றிக் கொண்டிருப்பின் மாயையின் உதவியால் அதனை செய்வதால் அவர் கர்த்தாவதில் சாட்சியாக இருக்கின்றார். கேள்வி: எங்கே உரைகிறார் இறைவன்? கோடிக்கணக்கான உயிர்களின் இதயத்தில் உரைக்கிறான். தேரின் இதயத்தில் உறைவது போல். கேள்வி: பகவான் என்ன செய்கிறார்? சம்சார சக்கரத்தில் அனைத்து உயிர்களையும் இட்டு சுழற்றிக் கொண்டிருக்கிறார். கேள்வி: சம்சார சக்கரத்தில் சுழலும் உயிர்கள் மோட்சத்தை அடைவது எப்படி? அதற்கான பதில் ஸ்ரீமத் பகவத்கீதை 18ஆம் அத்தியாயம் 62வது ஸ்லோகம் தமேவ சரணம் கச்சி என்று தொடக்கமாகிறது. அர்ஜுனா, எல்லா வகையிலும் அவனையே தஞ்சமடைவாயா. அவனருளால் மேலான அமைதியையும் நிலைத்துள்ள வீடு பேற்றினையும் அடைவன். அந்த வீடு பேறு என்பது மோட்சம். குருட்சேத்திரத்தில் பகவான் கண்ணன் தேரிலிருந்து அருள்பாலித்தருளிய திருவாய் மொழியே திருவள்ளிக்கேணியிலும் தேர் திருவிழாவிலே ரதோட்சத்திலே திருவாய் மொழியாக வங்கக்கடல் ஓசையுடன் வளமார் பொழிலாக எதிரொலிக்கிறது. ஒலிக்கட்டும் பாஞ்சஜன்யத்தின் ஒலி. அந்த ஒலி ஜெயம்.